சனியின் ஆட்டம் ஆரம்பம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. இந்த மாசம் 32 நாள் இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும், அப்ப சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சனியின் ஆட்டம் ஆரம்பம். இப்போ இந்த தலைப்பை பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. செவ்வாய் மிதுனத்திலையும் சுக்கிரன் கன்னியிலையும் அமைகிறார். இந்த மாதம் 32 நாள் செவ்வாயும் சுக்கிரனும் புதனுடைய வீட்டில் 2 கேந்திரத்தில், அதே போல சனி பகவான் வக்ரம். இவங்க 3 பேரும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி, செவ்வாய், சுக்கிரன் 3மே அசுப கிரகம். 3 அசுப கிரகம், 3 கேந்திரங்கள் ஏற போறாங்க, ஏறிட்டாங்க. இவங்க 3 பேருடைய ஆட்டம், அதுவும் குறிப்பா செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பம். இந்த செவ்வாய் சனியுடைய ஆட்டம் ஆரம்பிச்சதுன்னா அவங்கள அதாவது இது காளியும் துர்காவும் போருக்கு போனா, யுத்தத்துக்கு போனா எப்படி இருக்கும்? 2மே உக்ர கிரகம். எப்படி நரசிம்ம அவதாரம் எடுத்தப்போ நரசிம்மருடைய உக்ரத்தை அடக்குவதற்கு சிவபெருமான் சர்வேஸ்வரர் அவதாரம் எடுத்தாரோ, அதை போல பாவ கிரகங்கள், அதிலும் உக்ரமான கிரகங்கள், கோபமான கிரகம் செவ்வாய். நிதானமாக இருந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய தன்மை உடைய சனி, சூழ்ச்சி, கலகம். இப்போ நிறைய பேருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த கலகங்கள், இவங்க தான் இப்படி சொல்லியிருப்பாங்கன்னே தெரியாது. இவங்க நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ, நீங்க யாரை அதிகமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ. சார் ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு வியாபாரி வராரு, இவருக்கு பாவப்பட்டவருங்க, ஏழைப்பட்டவருங்க, போய் கடையில் வாங்குறத விட இவர்கிட்ட வாங்கினா இந்த குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு நீங்கள் நல்லது நினச்சி அவருக்கு ஒரு நன்மையை செய்வீங்க. அவர் அப்படியே உங்கள் அக்கா வீட்டுக்கோ தங்கச்சி வீட்டுக்கோ இல்லை சொந்தக்கார வீட்டுக்கோ போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி அப்படியே ஒரு கலகம் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது அன்பு நேயர்களே, நீங்கள் யாரை அதிகம் பாவம் பார்க்குறீங்களோ, புண்ணியம் பார்க்குறீங்களோ, இறக்கப்படுறீங்களோ, அவங்க தான் உங்களுக்கு அதிகமாக கஷ்டத்தையோ அல்லது கலகத்தையோ ஏற்படுத்துவார்கள். சின்ன சின்ன விஷயங்கள், குடும்பமாகட்டும், ஒரு வண்டி வாகனமாகட்டும், ஒரு சின்ன வண்டி விபத்துக்களாக இருக்கட்டும். அப்போ சனி கலகம், சனி இருட்டு, தினந்தோறும் பொழுது விடிஞ்சா இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கு. அப்புறம் போய் ஒரு சாமியை கும்பிட்டு ஒரு பதிகம் பிடிச்சா அப்புறம் இன்னைக்கு அந்த நாள் சரியாக வருது. அப்போ ஒவ்வொரு நாளும் மரண பயமா இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்குமோ, இன்னைக்கு எப்படி இருக்குமோ
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கஷ்டங்கள் எல்லாம் யாருக்கு? இதை தான் சனி செவ்வாயுடைய ஆட்டம்னு சொல்றது. ஒரு மருமகளாக இருந்தாக்கா இந்த மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்குள்ள தலையால் தண்ணி குடிக்கணும். சில இடங்களில் மாமியார் தலையால் தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் அவங்க ஜாதக கட்டம் தான் பேசும். குடும்பத்தில் கணவனுக்கு மனைவி அடங்கி போகிறது, மனைவிக்கு கணவன் அடங்கி போகிறது. புரியுதுங்களா? அப்போது ஒரு வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் யாருக்கு? மெயினாக வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடங்களில் சூழ்ச்சிகள், கலகங்கள் யாருக்கு? நான் நல்லா ஒழுங்காக வேலை செஞ்சேன், என்ன வேணும்னே இப்படி பண்ணிட்டாங்க சாமி, ஏன்னா வேணும்னே கார்னர் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி கொண்டு வந்து தள்ளிட்டாங்க, நான் திருப்பவும் அங்கே இருக்கணும் சாமி, ஜெயிக்கணும், நான் எனக்கு வேலை கிடைக்கணும். அப்போ இதெல்லாமே சூழ்ச்சி, எல்லாமே கலகம். சார் இந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் போர், யுத்தம், சண்டை அப்படிலாம் சொன்னோம். தேவையில்லாத வம்பு வழக்குகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி கூட்டு சேரும் அசுப கிரகங்கள், கூட்டு சேரும் தீய கிரகங்கள் யார் யார்? சனி, செவ்வாய், சுக்கிரன். இந்த அசுப கிரகங்களின் ஆட்டம் எப்படி இருக்கும்? என்ன செய்ய போகிறார் குரு? அடக்குவாரா, அடங்குவாரா? 12 ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் வாருங்கள். துலாம் ராசி. ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12இல் சுக்கிரன் மறைவது சிறப்பு. எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, துலாம் ராசியானாலும் துலாம் லக்னமானாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராசிநாதன் மறைவது சிறப்பு. ஏன்னா 8ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சிட்டார்னா அற்புதமான யோகம்னு அர்த்தம். துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு ஏதேனும் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால், ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயம் இருக்குமே ஆனால் அது குறையும். ஆமாங்க, மனசுல பயம் குறையும், ஆயுள் பாவம் அதிகரிக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் சீக்கிரம் சரியாகும், குணமாகும், நோய்கள் குணமாகும். மருத்துவ செலவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கட்டுக்குள் வந்துடும். நல்ல மருந்து, நல்ல மருத்துவர், இதெல்லாம் உங்களுக்கு உண்மையான மருந்தெல்லாம் கிடைக்கும். ஏமாற்றங்கள் இருக்காது. சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியாகும். வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது சில விஷயங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அப்போ 8ஆம் அதிபதி 12இல் மறைவது சிறப்பு. அப்போ துலாம் ராசிக்கு இந்த அசுப கிரகங்களின் கூட்டு 2, 7 கூடிய செவ்வாய் 9வது வீட்டில் இருப்பது மேலும் யோகத்தை கொடுக்கும். தனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் 2 கூடியவன் 9ஆம் இடத்துல இருந்தானா பணம் வருவதே உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கும், பணயோகத்தை கொடுக்கும், தனயோகத்தை கொடுக்கும். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, இந்த அசுப கிரகங்கள், பாவ கிரகங்களின் சேர்க்கை, இது ஒரு அதிர்ஷ்டமான காலம். இது ஒரு நல்ல யோகமான காலம், ஒரு அதிர்ஷ்டமான காலம். 8ஆம் அதிபதி 12ல் எப்போ மறைஞ்சாரே அதுவே சூப்பர். 2ஆம் அதிபதி 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு, அது இன்னும் டாப்பு. 2 கூடியவன் 9ல் இருந்தால் அந்த ஜாதகர் எப்படியாவது பொழைச்சிப்பான். அவன் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும், அவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், பெண்களாக கூட இருந்து ஏதேனும் தெரியாமல் நான் போய் இல்லை மாட்டிக்கிட்டேன் சாமி, நான் தெரியாமல் இவங்கள்ட்ட காசு வாங்கி கொடுத்துட்டேன், தெரியாமல் இவங்களை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நான் இப்போ அவங்களுக்கு பொறுப்பேற்றுருக்கேன், நான் கொடுக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத
கடன் சுமைகளில் நான் போய் மாட்டிக்கிட்டேன் சாமி, தெரியாமல் போய் நான் கடன் சுமைகளில் கடன் பிரச்சனைகளில் நான் போய் மாட்டிக்கிட்டேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் கவலை வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கை உங்களுக்கு நிச்சயம் நன்மைகளை செய்யும். சரி, இந்த அசுப கிரகங்கள் துலாம் ராசிக்கு நல்லது செய்யணும். சாமி, நான் முன்ன வெளிநாடுகளில் இருக்கேன், நான் யூகேயில் இருக்கேன், யூரோப் கண்ட்ரியில் இருக்கேன், ஜெர்மனியில் இருக்கேன், ரஷ்யாவில் இருக்கேன், சம்திங் கனடாவில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், இல்லைனா அரேபியன் கண்ட்ரீஸில் இருக்கேன், வளைகுடா நாடுகளில் இருக்கேன், அல்ல சிங்கப்பூர், மலேசியா, எங்கே வேணாலும் நீங்கள் இருங்க. உலகத்தில் நீங்கள் எந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரியாக இருக்கலாம். ஸோ எங்கே இருந்தாலும் சரிதான். நான் துலாம் ராசி, எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வம்பு வழக்கு இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இது எனக்கு சரியாகுமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக சரியாகக்கூடிய தருணம். நான் தெரியாமல் இப்படி மாட்டிக்கிட்டேன் சாமி, இந்த பிரச்சனையில் எப்படியாவது என்னை கொண்டு வரணும், காப்பாற்றணும், என் பையனை காப்பாற்றணும், கணவனை காப்பாற்றணும், மனைவியை காப்பாற்றணும், அல்லது ஒன்று சேர்க்கணும். இப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான். துலாம் ராசி அன்பர்களே, இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கை குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். இடப்பிரச்சனைகளாக இருப்பது, சொத்து பிரச்சனைகளாக இருப்பது, பாகப்பிரிவினையாக இருப்பது, அல்லது நீங்கள் காசு கொடுத்து வாங்கின இடத்துல வரக்கூடிய டாக்குமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். இதேனும் டாக்குமெண்ட் அதில் வில்லங்கங்கள் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே, அவையும் சரியாகும். அப்போ துலாம் ராசிக்கு இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே சாமி, கம்பெனிலேருந்து, ஃபேக்ட்ரியிலேருந்து, ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதில் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா, ஏதாவது பரிகாரங்கள் கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக யாக வேள்விகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அது உங்கள் நிறுவனமாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். வாடகை வீடாக இருந்தால் கூட சரிதான். சிம்பிளாக ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்க, அதற்கான கால நேரம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, இப்போ யார் பேரில் கம்பெனி இருக்குது, யார் பேரில் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு மனசில் ஒரு பயம், மனசில் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம், ஒரு டிப்ரெஷன், ஒரு கில்ட்டினஸ், மெயினாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, இந்த அசுப கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை செய்யும், பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எந்த மாதிரி டைப் ஆஃப், எந்த நட்சத்திரத்தில் செய்கிறது, எந்த ஹோரையில் செய்கிறது, மெயினாக எந்த நட்சத்திரத்தில் பண்ணணும், அது வளர்பிறையில் பண்ணதா நல்லதா, தேய்பிறையில் பண்ண, இந்த மாதிரி ரகசியங்கள் அறிந்து செய்வீர்களேயானால் நல்லது நடக்கும். அப்போ இந்த ரகசியம் எங்கே இருக்கும், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும். அப்போ நீங்கள் யாராக, ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல் இந்த செவ்வாய் சுக்கிரன் இருந்துட்டாலே அது இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய அதுக்கு ஃபிலாசபி பேசுகிறாங்க. இப்போது செவ்வாய் சுக்கிரன் தான், அது அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக ஜாதகத்தை வச்சு பலன் சொல்லும்போது அவங்க நேரில் உட்காந்து அவங்களுடைய பாதிப்புகளை பார்க்கும்போது அது இரண்டுபட்ட திருமணமாகத்தான் உள்ளது. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கலாம், நாம் அதை தானே பேச முடியும். வெறும் புக்கில் வைக்கிறதும் தனிப்பட்ட கருத்தும் இங்கே நடக்காது. அந்த ஜாதகருக்கு நம்ம முன்னாடி உட்காந்துறவங்களுக்கு அது இயற்கையாக நடந்திருக்கு.
அப்போது 2 பட்ட திருமணங்கள், இரண்டாவது திருமணமும் பிரச்சனையாக இருக்கிறது. அப்புறம் 3வது திருமணம், பிறந்த குழந்தைங்களை தத்து கொடுக்கறது, இல்லை குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் கணவன் பிரிஞ்சு போகிறது. ஒரு குழந்தை பிறந்துடும், அதுக்கப்புறம் கணவன் ராங்காக நடந்து பாருங்கள், ரொம்ப திமிராக நடந்துக்கிறது, அம்மா பேச்சு கேட்குறது, அக்கா பேச்சு கேட்குறது, ஆயா பேச்சு கேட்குறது, குடும்பத்துக்கு ₹1 கூட தராமல் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரிலாம் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக குடும்ப நிம்மதியாக இருக்கும். அப்போ திருமண வாழ்க்கையில் அல்லது குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதே சமயத்தில் 2வது திருமணம் தடைபடுவது, திருமண தடைகள் இருந்தாலும் இவை இரண்டுமே விலகும். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம், நான் குழந்தை பாக்கியத்துக்கு எப்பொழுதுமே சொல்வதுண்டு, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் பார்க்கணும். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை, இருவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகினால் 2 பேர் ஜாதகமும் பார்க்கணும். அப்போ பாருங்கள், மீன ராசி அன்பர்களே, 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த அசுப கிரகங்களின் கூட்டு சேர்க்கையால் இது எப்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுதோ அதை போல் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் விலகி நல்லது நடக்கும், தெய்வ அருள் கை கொடுக்கும். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.